அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஜெயரா வியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா இஃப்தார் டே 14ங்க. இந்த இஃப்தார் டே 14ல் இன்றைக்கி ஒரு செம்மையான ஃபலூடா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சோங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் போட்டு நல்ல நட்ஸுகள் போட்டு இன்றைக்கி ஐஸ்கிரீம் போட்டு எல்லாம் செம்மையாக மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு சுவையான ஃபலூடா இன்றைக்கி ரெடி பண்ணிட்டோம். ஃபலூடா ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உண்மையிலே இன்றைக்கி ரொம்ப வேறு லெவலில் அமைஞ்சிச்சு. இன்றைக்கி ஃபலூடா வெளியில் வாங்கி சாப்பிட்றதுக்காட்டி நம்ம வீட்டில் இப்படி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும் போது உண்மையிலேயே டேஸ்ட்டு அதிகமாக தான் இருக்குது. ஆமாம், அது ரெடி பண்ணி எல்லாம் ஃப்ரிட்ஜில் ரெடி பண்ணி வச்சுட்டு சரி அடுத்து என்ன டிஃபனுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உளுந்தும் பச்சரிசியும் ஊற போட்டு இன்றைக்கி ஒரு சுவியம் இனிப்பு சுவியம் சுடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி மாவு அரைச்சிட்டு கடலை பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்து மதித்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்புறம் நம்ம இந்த தேங்காய் பூ நல்லா துருவி போட்டு வெல்லத்தையும் நுணுக்கி போட்டு இன்றைக்கி இனிப்பு சுவையாக உண்மையிலே வேறு லெவலில் அமைஞ்சிச்சு. நல்லா அந்த உருண்டையை பிரட்டி அந்த மாவுக்குள்ளே போட்டு அந்த சுவியை எடுத்து சாப்பிடும் போது உண்மையிலே வேறு லெவல் இன்றைக்கி நல்ல செமையான ஒரு இனிப்பு சுவையும் சுட்டு எடுத்தாச்சு. அந்த இனிப்பு சுவையை எடுத்து வச்சுட்டு அடுத்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லேயே நல்ல ஸ்பெஷலான அந்த காதரியா சர்பத்துன்னு சொல்லுவாங்க. அந்த சர்பத்து இன்றைக்கி போட்டோம். சப்ஜா விதை பாதாம் பிசின் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அது ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்து கொஞ்சோன்னு கடலை வடை போட்டு எடுத்தாச்சு. எடுத்து இன்றைக்கி இஃப்தாரோடைய இந்த 14 டேயே ரொம்ப சிறப்பான முறையில் அல்லாவின் கிருபையால் திறந்தாச்சு. இன்னும் இருக்கிற நாட்களை அல்லாஹ் நல்லா சிறப்பாக்கி வச்சு முழு நோம்பையும் நம்ம சிறப்பாக நோக்கக்கூடியவளாக ஆக்கி வைக்கிட்ட எல்லா மக்களையும் எல்லாருக்காக நாங்கள் துவா செஞ்சுக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.